நாளே உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். இன்றைக்கி இப்போது இயேசு நிற்கிறார், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இயேசு என்னன்னா அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. இயேசு சும்மா நிற்க மாட்டார். எல்லாம் மனுஷன் அங்கே போய் நிற்கிறான் இங்கே போய் நிற்கிறா அப்படி இல்லை. அவர் நிற்கிறாருன்னா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய அர்த்தம் இருக்குது. பாருங்க, யோவான் 1:26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். 27, அவர் எனக்கு பின் வந்தும் என்னில் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அழுக்கிறதுக்கு நான் பார்த்தனல்ல என்றார். நீங்கள் அறியாத ஒருத்தர் யோவான் ஸ்நானம் சொல்கிறார். நீங்கள் அறியாத ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர் அவர் அறியாத இருக்கவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். இயேசு எப்போவுமே நம்ம நடுவில் இருக்கணும்னு விரும்புகிறார். நம்ம நடுவில் அவர் இருந்தாலே ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், நடுவில் இருக்கிறாருன்னு பாருங்கள். ரொம்ப பிரச்சனையான சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க, போனாரும். அவங்க அம்மா வந்து தான் சீசரம் எல்லாம் போகிறாங்க. இதுன்னு பார்த்தா திராட்சரசம் இல்லை. அது ரொம்ப அவமானமான காரியம். அவர் இருந்ததுனால, அவருக்கு அவங்க தாய் சொன்னதுனால அவர் என்ன பண்ணார், தண்ணீரை ஊற்றி சொல்லி வெறும் தண்ணீர் திராட்சரசமா கொண்டு போய் கொடுத்து திராட்சரசம் ஆயிடுச்சு. அவ்வளோ இக்கட்டான பிரச்சனை மத்தியில் கூட இயேசு நம்ம நடுவில் கவனம் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் எதுக்கோ கவலைப்படுறீங்களா? என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறதெல்லாம் யோசிக்கிறீங்களா? யார்கிட்ட சொல்லுவானா, உங்கள் நடுவில் கர்த்தர் நிற்கிறாரா பார்த்துங்க. இல்லைன்னா கேளுங்க, இயேசு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் உள்ளத்தில் வாங்க, பாவத்தெல்லாம் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, என் கூட எங்கள் நடுவில் இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க. நம்ம கேட்டால் கண்டிப்பாக அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அடுத்தபடியாக பார்க்கும்போது யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் எனக்கு சொல்கிறார். பண்டிகை நாளில் சத்தம் போட்டு, பிரதான நாளில், பண்டிகை பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் இடத்தில் தாகமாக இருந்தால் என்னை பானம் பண்ண கடவன்றார். யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இது எதுக்கு சொல்கிறாருன்னா ஆவியின் அபிஷேகத்தை பற்றி. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் பொறுத்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் போய் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் நமக்காக அனுப்பிச்சார். அதான் சொல்கிறாரு, என்னிடத்தில் சத்தமிட்டு என்ன தாகமாக இந்த என்னிடத்தில் பானம் பண்ணுங்கள். பானம் பண்ண மத்தேயு 20:32. இதில் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இதில் பிறவி கொள்றவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு வராருன்னு தெரிஞ்சுதான் இயேசு நோய் கூப்பிட்றாங்க. இயேசுவே இன்னைக்கு இறங்கும், இயேசுவே இயேசுவேன்றாங்க. பிறவி கொள்ளுன்னா அவங்க இதுவரை இயேசுவை பார்த்ததே கிடையாது. ஆனால் கேள்விப்பட்டுக்கிறாங்க. இயேசு வந்தால் தான் அவ்வளோ பெரிய கூட்டம் வரும், அதுவும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த குருடவங்க இயேசு நோய் கூப்பிட்றாங்க, இயேசுவே இறங்குங்க. நாங்கள் அவர் என்னன்னு கேட்குறாருன்னா, நிற்கிறார் உடனே. ஆனால் இந்த குருடனுக்குன்னா வேறு வேலை இல்லை, அவங்க என்ன கத்தின்னு போட்டு என் வேலையை பார்த்தேன், நான் போகிறேன்னு போல. இன்றைக்கி ஒரு சின்ன பதவியில் இருந்தால் கூட ஜனங்களை சட்டை பண்ணுறது கிடையாது. ஆனால் இயேசு எவ்வளோ நல்லவர் பாருங்க, அவ்வளோ பெரிய அவர் தேவன். அவர் என்ன பண்ணிட்டார், நின்றுட்டு இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். என்ன பசிட்டோம், என்னை கூப்பிடுவீங்க, என்ன செய்யணும்னு கர்த்தர் கேட்குறாரு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் பார்வை அடையணும் ஐயாண்ணா. சரி போங்க பார்வையிடணும். அப்படியே கண்களை திறக்க பிடிச்சி அவங்களெல்லாம் நல்லா சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு போயிட்டாங்க. அப்போது இதெல்லாம் அப்படி என்ன தெரிஞ்சுனாக்கா,
இயேசுகிட்ட நம்ம கஷ்டங்கோ பிரச்சனைங்கோ கவலைங்கோ இது பிறகு கூட ஏதோ ஒரு மாதிரி வேறு கண்ணில் ப்ராப்ளம்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம். இது டாக்டர்கிட்ட போனால் கூட என்ன சொல்வார், இது பிறவியில் வந்த குருடு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அதனால் காலமெல்லாம் குருடாக தான் வாழணும். ஆனால் இந்த இடத்துல அவங்க அவங்க கூப்பிட்டு நின்றுட்டார் பாருங்கள். அதுதான் அவருடைய மனதுருக்கம், இரக்கம், மனதுருக்கம் அவருடைய காரியம். நின்றுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். நான் என்னப்பா அவங்க செய்யணும்னு கேட்குறேன். அவர்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் பார்வை அடையணும், அதனால் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டேன். உடனடியாக அவர் சொன்ன உடனே பார்வை கிடச்சிச்சு. கர்த்தரை அவங்க மகிமைப்படுத்திக்கிறாங்க. இதுதான் விஷயம். அது அடுத்தது ஒன்று பார்க்கும்போது லூக்கா 24:34 கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர் சொல்ல கேட்டு, அதில் 36 இவளை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். என்னடா இயேசு தான் மறுத்துட்டாருனாங்க, இங்கே வந்திருக்கிறாரு என்ன சொல்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு யோசிச்சுங்கிறாங்க. அங்கே நடுவில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். ஒன்றும் கலங்கி ஆவியை பார்க்குற மாதிரி இதெல்லாம் ஆவி பார்த்து பயந்து கலங்கும் போது அந்த இடத்துல என்னென்னா, கலங்கி போன உள்ளத்தில் இருந்த சீஷர் மத்தியில் உங்களுக்கு சமாதானம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எந்த காரியத்துக்கிட்டு கவலைப்படுறீங்க, கலங்கி இருக்கிறீங்க. எனக்கு கலக்கமே வராது, கவலையே கலன்னு சொல்லாதீங்க. வரும் கவலை, கலக்கம், பிரச்சனை வரும்போது ஒன்று நம்புங்க, இயேசுவும் கூட இருக்கார். இயேசுவும் கூட என்ன பண்ணுவார்னா, சமாதானம், உங்களுக்கு சமாதானம், கலங்காதுன்னு ஆறுதல் சொல்வார். அவர் பேர் என்ன, ஆறுதலின் தேவன். நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் எந்த சூழலில் இருந்தாலும் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு இயேசு எப்படி இருக்கிறாருன்னா ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே கவலையே படுவானா, அவர் கண்டிப்பாக என்ன செய்வார், உங்களுடைய சமூகத்தை கலக்கத்துக்கு ஏற்றவாறு உங்க கூட ஆறுதல் கொடுத்து உங்களை வழிநடத்த ஒரு தேவன் உண்டு. இதை மறந்துடாதீங்க. இதை மறந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, இவங்களுக்கு போகிறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. உடனடியாக கத்தனை பாருங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தது மரியாள், மகதலேனா மரியாள். இந்த அம்மாவுக்கு 7 பிசாசு ஓட்டியிருந்தார். அதனால் அந்த அம்மா இயேசு கூடவே எல்லாரோடும் சகோதரிகளோடு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியம் செய்வாங்க. ஊழியம் செய்து வருவாங்க. ஆஸ்தினால் ஊழியம் செய்துக்கிறாங்க. அவளை நேசித்து நல்லா ஊழியம் செய்கிறாங்க இந்த அம்மா. இயேசு மறித்தப்போ மறிக்கும் போது சிலையில் அறையும் போது பார்த்துக்கிறாங்க. அடக்கம் பண்ண இடத்தையும் பார்த்து வந்துட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, ஆயத்த நாள் எல்லாம் அவரை என்ன பண்ணுவாங்க, 3ஆவது நாள் கந்த வர்க்கம் அதெல்லாம் எடுத்து போய் வைப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துன்னு ஒடியாடுறாங்க. வந்தாக்கா அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் பாருங்கள், 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அப்புறம் 20:14 இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இந்த அம்மா ஓடி வந்துட்டு பார்த்தா கல்லறையில் இருக்கோன்னு பார்த்தா கல்லறை போட்டு பெரிய பாறங்கள் போட்டு சீல் வச்சுருந்தாங்க. இப்போ கல்லறையே கறந்துட்டு இருக்குது. ஐயோ இயேசு யார் எடுத்துன்னு போயிட்டாங்களோ தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே கலங்கி நிற்கிறாவோ. அந்த அம்மா கலங்கி அழுது அந்த ஒரு யாரும் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இயேசுவை யார் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கலங்கி என்ன பண்ணாங்க நிற்கிறாங்க. அந்த கலங்கி நிற்கும் போது இயேசு உடனே அங்கே வந்துட்டார். நிற்கிறார், வலது பார்சத்தில் நிற்கிறார். அப்போது அங்கே நிற்கிறார், அந்த இடத்துல நிற்கிறாரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரில, இயேசுன்றது அறியாதுன்றார். சில வேளை நம்ம கூட அப்படி தான், இயேசு நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், தேவையில்லாத கவலைப்பட்டுன்னு தேவையில்லாத பிரச்சனை பட்டுன்னு இருக்காது. எப்போவுமே அன்றைக்கினா மறுத்து அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மா தேடின்னு ஓடினாங்க. இப்போது அடக்கம் பண்ண இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு இயேசு சொல்லியிருக்கார். அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கார். அன்றைக்கி மரியாதை பார்த்து என்ன பண்ணார், அறியாது இருந்தாவோ அதுக்கப்புறமா பேர் விட்டு கூப்பிட்றான். மரியாளேன்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்தா இயேசு. உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவள். நீ போ, சீசனுக்கெல்லாம் போய் அறிவி, நான் உயிரோடு எழுந்துச்சிட்டேன், போய் சொல்லு எல்லாருக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ முதல் தரிசனமானது அவங்க தாயாரும் அந்த நேரத்தில் வரல, சீசரும் வந்து எல்லாம் பார்த்துட்டு கல்லறையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா தான் கல்லறையிலே அழுது நின்று இருந்தாங்க. இந்த அம்மா கல்லறையில் இயேசு அவ்வளோ நேசித்தாங்க. கல்லறையில் அழுது நின்றதுனால என்ன நடந்துச்சுன்னா, அதை பார்த்து இயேசு முதல் இந்த தாறுதல் படுத்துகிற மாதிரி இந்த மகதலேனா மரியாளுக்கு கத்த தரிசனமானார். இப்போ நீ என்ன கவலை இருக்கிற, என்ன பிரச்சனையில் இருக்கிற, என்ன கஷ்டத்தில் இருக்கிற, கத்தர் அறிவார். அவர் ஜீவனோடு இருக்கிறார், நீ கவலைப்படாத. அன்றைக்கினா இயேசு மறிச்சிட்டாருன்னு அந்த அம்மா ஓடினாங்க, ஆனால் உயிரோடு எழுச்சிட்டார். இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார். உன் பிரச்சனையை அவர் அறிவார், உன் தேவையை அறிவார். உன் வாயில் சொல் பிறவாதுக்கு முன்பாகவே உனக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் நீ கவலையே படாத. உன் பக்கத்திலே நின்னா கூட மரியாளுக்கு தெரில, அந்த மாதிரி நீ தெரியாது இருக்காத. கர்த்தர் உன்னை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-56. இதில் ஸ்தேவான்னு ஒரு ஊழியக்காரனார். அவர் என்ன பண்ணார்னா, கர்த்தரை பற்றி பிரசங்கம் பண்ணார், வேற ஒன்றும் பண்ணல. உடனே இந்த ஜனங்கள்லாம் வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க, போட்டு கல் எடுத்து அடித்து சாவடிச்சிட்டாங்க. உயிர் போகிறதுக்கு முன்னால் அவர் ஒன்றுமே பண்ணல, அப்படியே பரலோகத்தில் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுது பண்ணாது பார்த்தா அங்கே அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. என்ன தரிசனம்னாக்கா, அவன் பரிசுத்த அப்போஸ்தலர் 7:55, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாது பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு நிற்கிறார். அப்படியே பார்க்குறாரு. அடிச்சுட்டாங்க, உயிர் போகிற நேரம். அப்படியே பார்க்கும்போது மேலே பார்த்தா ஏசு எழுச்சி நிற்கிறார். எங்கே நிற்கிறனா, பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறார். ஏன் நிற்கிறாருன்னு சொன்னால், இந்த கர்த்தருடைய பிள்ளைய எனக்காக அடிபட்டாரே, அவரை பரலோகத்துக்கு அழைக்கிறதுக்கு வெல்கம் பண்ணுறது நிற்கிறார் இயேசு. பாருங்கள் எவ்வளோ நல்ல ஆண்டவர். பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு கல்லடிச்சு சாவடிக்கிறாங்கன்னா அவரை இன்வைட் பண்ணுறதுக்கு வெல்கம் பண்ணுறது பரலோகத்தில் எழுந்துச்சி பிதாவின் வலது பாரிசத்தில் மகிமை போது தான் நிற்கிற அந்த தரிசனத்தை பார்த்தாரு. பார்த்த பிறகு அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கும்போது, அதோ வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமார் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். நிற்கிறார். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கறோம்னா, எங்கெங்கே நிற்கிறாரு, நின்று என்னென்ன பண்ணான்னு தான் பார்த்துன்னு வரோம். அப்போது இயேசு எழுந்து நின்று பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று இந்த சேவானை வரவேற்றார். இப்போது நம்ம ஒவ்வொரு பற்றி அவர் கவனமாக்குறார். நம்ம பிரச்சனையா தேவையா எங்கே வந்தாலும் அவர் நின்று, இங்கே வந்தனா நிற்பார், பரலோகத்தெல்லாம் நிற்பார். உனக்கு உடனே நின்று சும்மா இருக்க மாட்டார். நிற்கிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு பலன் கொடுக்குறாருன்னு அர்த்தம். நீ கவலையே படாத. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 23:11, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அப்போது இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், பவுல் ரொம்ப அருமையாக ஊழியம் செய்தார் இயேசுக்கு. பவுல் ஊழியம் செய்த பொழுது அந்த நாட்களில் பயங்கரமாக பிரச்சனை கொடுத்தாங்க. அந்த மாதிரி பிரச்சனையாக கொடுத்தப்போ எங்கே இவர் கலைஞர்றாரு, ரொம்ப வேதனைப்படுறாருன்னு நல்லா ராத்திரியில் தூங்கும் போது கிட்ட நிற்கிறாராம். எவ்வளோ நல்ல அனுபவம். கிட்ட அருகே நின்று என்ன சொல்கிறாரு, திடன்கொள், தைரியமாயிரு, நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி சொல்லிட்ட, நீ என்ன பண்ண ரோமாபுரியில் கூட சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கிட்ட நின்று பேசி தைரியப்பட்டார். பவுல்கிட்ட தான் பேசினாரா, உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? கண்டிப்பாக பேசுவார். பவுல்கிட்ட பேசின ஆண்டவர் நம்மக்கிட்டையும் பேசுவார். ஆனால் பவுல் உண்மையாக ஊழியம் செய்தார், கர்த்தரோடு நல்ல ஐக்கியமாக இருந்தார். அதனால் செய்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் உங்களை திடப்படுத்துறதுக்கு இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். கவலையே படாதீங்க.
திடப்படுத்துறது மட்டும் இல்லை, உங்கள் கரம் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்து. இப்போ யாரோ ஒருத்தர் வந்தாங்க, நான் பெரிய ஆச்சரியம். இயேசுவே வந்துட்டு நிற்கிறாரு பக்கத்துலனா எவ்வளோ பேர் சந்தோஷமான ஒரு காரியம். அந்த இயேசு உங்களையும் தைரியப்படுத்துவார், திடப்படுத்துவார், உதவி செய்வார். கவலையே படாதீங்க. அப்போஸ்தலர் 23:12 பார்க்கும்போது, விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யுமலும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்போ ஏன் அந்த மாதிரி, ஏன் அவ்வளோ கவலைப்பட்டு ஏன் அந்த மாதிரி செய்தார், ஏன் திடப்படுத்தினார்? இவர் கவலைப்பட்டார்னா காரணம், இவனை சாவடிக்கிறவர் நாங்கள் புசிக்கவும் மாட்டோம் குடிக்கவும் மாட்டோம், இவனை சாவடிக்கிறவர் நாங்கள் புசிக்கவும் மாட்டோம் குடிக்கவும் மாட்டோம்னு சபதம் பண்ணாங்க. எவ்வளோ பேர் பண்ணாலும் ஒரு கவலையில் கத்தர் கூட இருந்து தைரியப்படுத்தி ஒன்றுமே ஆகாதபடி கத்தர் பாதுகாத்து கொண்டார். கத்தர் நான் சொல்கிறேன். இதே பவுலுக்கு இன்னொரு காரியம் நடந்துச்சு. அது என்னன்னா, அவரே சாட்சியம் சொல்ற 2 தீமோத்தேயு 4:17, கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. பவுல் சொல்றாரு, இவ்வளோ பிரச்சனை எனக்கு, ஜனங்கள் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு கர்த்தர் துணையாக நிற்கிறாரு. இப்போ பவுலுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு கூட கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான் வசனங்கள். இப்போ நீ கவலைப்படாத, நீ கலங்காத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுது மனுஷரில், இது தேவன் கர்த்தர் இயேசு சொன்னார். ஆனால் நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, எந்த தேவையில் இருந்தாலும் சரி, எந்த கோர்ட்டு கேஸில் மாட்டின்னு இருந்தாலும் சரி, எந்த பயங்கர கடன் தொலையில் இருந்தாலும் சரி, இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு உங்களுக்கு அவர் தொலை செய்கிறதுனா பண்ணுவார். அந்த காரியத்தை அப்படியே முடிச்சுடுவார். எவ்வளோ பெரிய கேஸ் ஆனாலும் சரி, அதுலேருந்து விடுதலை கொடுப்பார். எல்லா காரியத்தையும் செய்ய அவரால் முடியும். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வெளிப்படுத்தும் விசேஷம் 3:20, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இயேசு என்ன பண்ணுறாராம், கதவு தட்டுறாராம். படம் கூட பார்த்துருப்பீங்க. கதவு தட்டுறாருன்னா நம்ம வீட்டு கதவு மட்டும் இல்லை, இருதய கதவை தட்டுவார். கட்டி காத்துங்க. என்னன்னா, நான் வாசப்படி நின்று தட்டுறாராம் கதவை. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் வைப்பேன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அவருக்கு என்ன சோறு வைப்போம், சோறு கொடுப்போமா, குழம்பு கொடுப்போமா, அதெல்லாம் இல்லை. நம்ம கொடுக்குற சோறு என்ன போஜனம் பண்ணலாம், என்ன தெரியும், கஷ்டம் பிரச்சனை இப்படி இருக்குது அப்படி இருக்குது தான் அவர்கிட்ட சொல்லுவோம். நம்ம அவர்கிட்ட சொல்லும் போது அவர் கண்டிப்பாக அதுலேருந்து விடுதலை கொடுப்பார். ஆனால் நம்ம கஷ்டப்படுறத, வேதனைப்படுறத, பிரச்சனையில் இருக்குது அவர் பார்த்து கதவு தட்டுறாரு. கதவு தட்டா திறக்குதுன்னு என்ன பண்ணால் இருதய கதவை சொல்கிறார். என்னன்னா, நம்ம குறைகோ குற்றங்க பலவீனங்க பாவத்தை மன்னிங்கப்பா, ரத்தத்தினால கழுவ நம்ம கேட்டால் அவர் மன்னிப்பார். மன்னிக்கும் போது அவர் நம்மோடு பேசுவோம், நம்ம அவரோடு பேசுவோம். நம்ம என்ன பேசுவோம், அவர்கிட்ட நம்ம கஷ்டங்க பிரச்சனை சொல்கிறோம், அவர் அதுக்கு பதில் கொடுத்து எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுப்பார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே சோத்திரிக்கிறையா, சோத்திரிக்கிறோம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. நீங்கள் கர்த்தாவே நின்று எவ்வளோ அற்புதங்கள் செய்தீங்கப்பா, அதற்காக சோத்திரிக்கிறையா. கூப்பிட்டது தானே, உங்கள் கூப்பிட்டா நம்ம நிற்கல நினைக்கலப்பா. பிறவி கூப்பிட்ட உடனடியாக என்ன வேணும்னு கேட்டு பார்வை கொடுத்தீங்கப்பா. இது மாதிரி பிரச்சனையில் இதை முடியாதுன்னு நினைக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா, எங்கெங்கோ ஓடுறாங்கப்பா. ஆண்டவரே அவளோடு பேசி அவளுக்கு உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, பக்கத்திலே நின்னா கூட மரியாதைக்கு இயேசுன்னு தெரிலப்பா. ஆனால் ஆண்டவரே, அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா. நீங்கள் கூட இருக்கிறீங்க, பேசுகிறீங்க, திடப்படுத்துகிறீங்க. நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு துணை நிற்கிறேன் என்று திடப்படுத்தி துணை நிற்கிற தேவனார்ப்பதற்காக சொல்லிருக்கேன். இந்த நாளில் இது யார் கேட்குறாங்களோ, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும்ப்பா, நீங்கள் ஒருத்தர் தான் அதுக்கு பதில் கொடுக்க முடியாதுப்பா.
எப்படியாவது அவர் தேவையை சந்தித்து அற்புதம் செய்து ஆண்டவரே நம்மளை பிள்ளைகளாக மாற்றுங்க. அவர் தேவையை சென்று அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் நின்று செய்த அற்புதங்களுக்காக சோத்திரிக்கு இன்றும் நின்று செய்வீங்க. நோக்கி கூப்பிடும்போது நின்று எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், அதற்காக சோத்திரிக்கிறோம். நாம் தம்மைப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காணிச்சு இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.